இந்திரா, நீ இப்ப மாடிக்கு போ. எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இல்லக்கா, என்னன்னு போன சொல்றேன்ல. போடி போ. அத்தை, காஃபி. இந்த டென்ஷன்ல நான் ஒன்ன மறந்துட்டேனே. நீயும் சரியான டைம் பார்த்து ஜட்ஜு கிட்ட இந்திராவை பத்தி சொல்லி என்ன அவமானப்படுத்துறியா? என்ன சுபா, நீ யார் வீட்டு மருமகங்கிறது உனக்கு மறந்து போச்சா? ஐயோ, கடைசியில நீயும் அந்த பக்கம் சேர்ந்துட்டல்ல? ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் வேணும்னு சொல்லல. இந்திரா தனியா தான் படிக்கிறான்னு சொல்ல வந்தேன். அது பதட்டத்துல ஏதேதோ உளறிட்டேன் அத்தை. நான் என்னைக்குமே உங்க மருமக தான் அத்தை. போதும் போதும் போதும். இவ்ளோ நாளா என் பேச்ச கேட்டு நடந்த என் பையனே அவ பக்கம் சாஞ்சிட்டான். இதோ இவர் எப்பவோ இந்திரா பக்கம் போயிட்டாரு. இனிமே நான் யார நம்புறதுன்னு எனக்கு தெரியல. என் குடும்பமே எனக்கு எதிரா போயிடுச்சு. அம்மா, எதுக்குமா இப்படிலாம் பேசுறீங்க? ஜெயா, அப்படிலாம் இல்ல ஜெயா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அத்தை. சொன்னா கேளுங்கம்மா. ஜெயா, சொன்ன கேளு ஜெயா. போதும் 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 போதும், பேசாதீங்க யாரும். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கெல்லாம் யாரு வேணுமோ அவங்க கூடவே இருந்துக்கங்க. இன்னைக்குதான் நான் இந்த வீட்ல யாருக்கும் என் மேல பாசம் இல்லங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயா, இதோ ஆசைய வளர்த்த என் பையன் எவ பேச்சியோ கேட்டு என்னை ஏமாத்திட்டான். வேண்டாம், இனிமே யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். பேச வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பேசாதீங்க பேசாதீங்க, என்ன விட்டுருங்க. பேசாதீங்க, போதும் விட்டுருங்க. வாடி. என்ன பண்றது? இந்த வீட்டுல ஒருத்தர் சிரிக்க வச்சா மத்த எல்லாரும் அழற மாதிரி ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியல. மாமா, நீங்க அத்தை கூடவே இருங்க மாமா. அவங்க ஆல்ரெடி ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. கௌதம், தம்பி. கௌதம், டேய் கௌதம், நில்றா. ஏய், இப்போ உனக்கு சந்தோஷமா? நிம்மதியா? நீ நினைச்சது எல்லாத்தையும் சாதிச்சாச்சு. என்ன சொல்றீங்க? அம்மா பேச்ச தட்டாத பையன்னு என் அக்கா கௌதம் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க.
அது எல்லாமே ஒரே நாள்ல இல்லாம பண்ணிட்டல்ல, அந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடாதுடி. ஹலோ, நான் எதுவுமே பண்ணல. கௌதம் அப்படி கோர்ட்ல சொல்வாங்கிறது எனக்கே சர்ப்ரைஸான விஷயம் தான். இந்த உன் ஃப்ராட் தனத்தெல்லாம் எப்பவுமே நம்பிட்டு இருப்பாரே, அதான் என் மாமா. அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் இதெல்லாம் நம்புவாரு. நான் நம்ப மாட்டேன்டி. கோவில் அங்க சிம்பத்தியை கிரியேட் பண்ணி கௌதம் கிட்ட பேசினது எனக்கும் அக்காக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாம் தெரியும்டி. கோயில் என்ன? எனக்கு புரியல. ஏய், என்ன நடிக்கிற? என்ன நடிக்கிற என்கிட்ட? நீ ஐஏஎஸ் ஆகிறத விட பேசாம நீ நடிக்க போலாமே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற இந்திரா. இவ்ளோ நாள் என்கிட்ட உன் ஆட்டத்தை காமிச்சிட்டு இருந்த, இப்போ அம்மா கிட்டயும் பையன்கிட்டயுமே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? நிஜமா சொல்றேன், எழுதி வச்சுக்கோடி. இந்த பாவெல்லாம் உன்னை சும்மா விடாது. சீ. இந்திரா, அக்கா, நீ ஏங்கா படியெல்லாம் ஏறி மேல வர கஷ்டப்பட்டு? அதை விடுறி. எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. கௌதம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது இப்ப பழிச்சிருச்சு. என்னாச்சுக்கா? கீழே ரொம்ப பிரச்சனையா? அத்தை கௌதம் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க போல இருக்கு. ஆமாண்டி, அத்தை ரொம்ப மனசு விட்டு போயிட்டாங்க. கௌதம் மேல அத்தைக்கு ரொம்ப நம்பிக்கை. அதுக்கேத்த மாதிரியே கௌதமும் இவ்ளோ நாளா அம்மா பேச்ச மீறினதே கிடையாது. ஆனா உன் விஷயத்துல கௌதம் அவங்க பேச்ச கூட கேட்காம உன் பக்கம் வந்தத அவங்களால ஏத்துக்க முடியல. கௌதம் ரொம்ப நல்லவர்டி. நீதான் அப்பப்ப ஏதாவது பண்ணிடுற. அதுவும் இல்லாம நீ முன்னாடி போய் டைவர்ஸ் பேப்பர்ல வேற சைன் பண்ணல. இப்ப பாரு, கௌதம் அவரோட பொறுப்பை கரெக்டா செஞ்சிருக்காரு. தப்புதான்க்கா. நானும் இனிமே கௌதம் மனசு நோகாத மாதிரி நடந்துக்கணும்னு இருக்கேன். ஆனா 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு ரொம்ப தூரம் போகணும்க்கா. எல்லா பிரச்சனையும் தாண்டி நான் கௌதம் கூட சேர்ந்து வாழ்வேன். நானு எனக்கு இன்னும் பயமா தான்க்கா இருக்கு. உனக்கும் சரி எனக்கும் சரி, கல்யாணமான நாள்ல இருந்து எதுவுமே சரியில்லை. சரியாகுங்கிற நம்பிக்கையும் இல்ல. நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சேடி. என்னக்கா, என்ன சொல்ற? மாமாக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையா? உங்க 2 பேருக்குள்ளதான் எல்லாம் சரியாயிடுச்சுல்ல? அக்கா சொல்லு, ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அக்கா சொல்லுக்கா. ஏய் ச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நாங்க நல்லாதான் இருக்கோம். அக்கா, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? இல்லடி, நாங்க நல்லாதான் இருக்கோம். பின்ன ஏன் நீ அப்படி சொன்ன? பதில் சொல்லுக்கா. அது இல்லடி, இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சேன்னு சொன்னேன். நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காதனே. கீழே அத்தை என்ன தேடுவாங்க. நான் வரட்டுமா? அக்கா, அக்கா சொல்லி வரேன்டி, நான் வரேன். அக்கா, அக்கா, அக்கா. இந்திரா, அக்கா வாங்கக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? புடவெல்லாம் காய போட்டிருந்தேனா, அதை எடுத்து வச்சிட்டு இருக்கேன். அது இல்ல, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன்.
புரியலக்கா. ஜட்ஜி என்ன சொன்னாங்க? கௌதம் ரூம்ல இருக்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நீ முதல்ல கிளம்பு, வா போலாம். அது இல்லக்கா, கௌதமும் அத்தையும் என்ன சொல்லுவாங்களோன்னு. கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க, ஆனா அத பத்தி நீ இப்பெல்லாம் யோசிக்க கூடாது. நீ முதல்ல கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல, கிளம்பு. எதுவும் பேசக்கூடாது. எழுந்துரு, எழுந்துரு. வா. வா வா, உள்ள வா. ஏய், என்ன பாத்துட்டு இருக்க? உட்காரு, உட்காரு, உட்காரு. நியாயமா பார்த்தா இது உன்னோட ரூம் இந்திரா. ஆனா இங்க வர்றதுக்கே நீ கோர்ட்ல அவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அக்கா, இன்னைக்கு கூட நான் கௌதம் ரூமுக்கு வரதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க இதுக்காக தானே நான் மாடியில டென்ட்ல இருக்கேன்னு ஜட்ஜ் கிட்ட சொன்னீங்க. ஆமாமா, ஒரு புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வைக்கிறது ரொம்ப பாவம். ஆனா இந்த வீட்ல அத சர்வ சாதாரணமா செய்யறாங்க. நீ கௌதம் கூட நல்லா வாழ்ந்தாலே எனக்கு அதுவே போதும். கௌதம் தம்பி எனக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்ல, இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும்னு கேட்டிருக்காரு. கடவுளா பார்த்து கொடுத்த டைம்னு நினைச்சுக்கோ. ஆமாக்கா, இனி கௌதம் என்ன மனைவியா ஏத்துக்கிற மாதிரி நான் கண்டிப்பா நடந்துப்பேன். ஆமாமா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ கௌதம் தம்பி மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப அவசியம். இது ஒரு சாதாரண பையனா இருந்தா கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா கௌதம் தம்பி ரொம்ப நல்ல பையன். நீங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடி. நீங்க சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இப்படி ஒரு அக்கா இந்த வீட்ல எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. என்னம்மா இதெல்லாம்? நீ ஆசைப்படுற மாதிரி ஐஏஎஸ் ஆகுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதுக்காக உன் பர்சனல் லைஃபை கோட்டை விட்டுறாதம்மா. புரிஞ்சு நடந்துக்கோ இந்திரா. சரிக்கா. உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது உன் கையில தான் இருக்கு. நான் சொன்னா கேப்பல்ல? கண்டிப்பா கேப்பேன்க்கா. காவ்யா அக்காக்கும் எனக்கும் நீங்க எப்பவுமே நல்லது மட்டும்தான் சொல்வீங்க. சரி, நீ பாத்துக்கோ. நான் கிளம்பட்டுமா? என்னங்க வர சொன்னீங்க? ஆமாண்டி, நாம அடுத்தது என்ன பண்ணணும்னு இந்திரா விஷயத்துல யோசிக்கணும்ல. என்ன யோசிச்சு என்ன செய்ய போறோம்? அவ்வளோ அவசரப்பட்டு அவளை நம்மளால மொட்டை மாடிக்கு தானே அனுப்ப முடிஞ்சது. ஆனா பாருங்க, இப்போ கௌதம் ரூம்க்கே மறுபடியும் போயிட்டா. இதுல எங்க நம்ம வீட்டை விட்டு அவளை துரத்த முடியும்? ஏய்,
என்னடி இன்ட்ரெஸ்டே இல்லாம பேசுற? ஆமாங்க, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்ன செஞ்சாலும் அவதானே கடைசியில ஸ்கோர் பண்ணிட்டு போறா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா? ஏங்க, கௌதம் இப்ப ஃபுல்லா அவ பக்கம் இருக்கான். ஜெயா அத்தையாலே ஒன்னும் செய்ய முடியல. நீங்க என்னங்க செய்ய போறீங்க? ஏய், அப்படியெல்லாம் சும்மா விட்டுற முடியாது. மறுபடியும் ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். சும்மா என்ன நீ வெறுப்பேத்திட்டு இருக்காம போய் கதிரை கூட்டிட்டு வா. கதிரா? டார்கெட் மாறிடுச்சுங்களா? இப்போ அந்த காவியாவை நீங்க டார்கெட் பண்ண போறீங்க? ஏய், இப்ப என்ன? என்னோட பிளானை பத்தி உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? சொல்றேன் கேளு. புரிஞ்சுச்சா? சூப்பருங்க. சரி, நான் போய் உடனே கதிரை கூட்டிட்டு வரேன். சரியா? போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன விஷயம் அண்ணி? எதுக்கு பேச கூப்பிட்டீங்க? எல்லாம் நம்ம வீட்டு விஷயம் தான் கதிர். கதிர், ஆ, நான் தான் உன்னை பேச கூப்பிட்டு இருந்தேன். எனக்கு நீயும் கௌதமும் ஏன் பையன் மாதிரி தான். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு தான் நான் நினைப்பேன். என்ன சித்தி புதுசா இதெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? புதுசாலாம் எதுவும் இல்ல கதிர். ரோஷினி ப்ராப்ளம் வந்தப்ப கூட உன் பக்கம் நான் மட்டும்தான் நின்னேன். அத நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எதுக்குங்க இப்ப பேசிக்கிட்டு? இப்போ கதிரு கல்யாணம் குழந்தைன்னு அடுத்த ஸ்டேஜுக்கே போயிட்டாரே. ஆமா கதிர், ஆனா அது வீட்டளவுல இருந்தா போதுமா? சித்தி, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. இல்ல கதிர், இப்போ நம்ம கம்பெனில கௌதம ஜேஎம்டி ஆக்கியிருக்காங்கல்ல, அதான் அது என்ன விஷயம்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சோம். அண்ணி, அத பத்தி எனக்கே எதுவும் தெரியாது. கௌதம் பர்த்டே அன்னைக்கு காலையில தான் எனக்கே தெரியும். ஏன், என்னாச்சு அதுல உங்களுக்கு? இல்ல கதிர், எங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. உனக்குமா தெரியல? நீ டெய்லி ஆபீஸ் போயிட்டு தானே வந்துட்டு இருக்க. என் வீட்டுக்காருக்கு ஜேஎம்டி டெசிக்னேஷன் தருவாங்கன்னு பார்த்தேன். சரி, பரவாயில்ல. கோயம்புத்தூர் ஃபுல் அவர் கண்ட்ரோல் இருக்குல்ல. பெரியவருக்கு மதுரை குரூப் இருக்கு. ஆனா இந்த மெயின் ஆபீஸ நீங்க தானே பாத்துட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட கொடுக்காம கௌதம் கேக் கொடுத்திருக்காங்க. அது எனக்கும் தெரியல நீ. நானும் அதை யோசிச்சு எப்படி கேக்குறதுன்னு தெரியாம விட்டுட்டேன். நம்ம கௌதம் தானே, இருக்கட்டும். இங்க பாரு கதிர், எனக்கு நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஆனா உன்னை விட்டுட்டு அவனுக்கு மட்டும் போஸ்டிங் கொடுத்தா கம்பெனில உனக்கு என்ன மரியாதை இருக்கும் சொல்லு? என்னதான் இருந்தாலும் போஸ்டிங்க்கு தானேங்க மதிப்பு. ஆமா, நீங்க சொல்றதுதான் உண்மை. நம்ம கௌதம ஜேஎம்டி அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஆபீஸ்ல அவன் மரியாதை வேற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஆர்டர் போட்டா கூட யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. பாத்தியா கதிர், இதுக்குதான் உன்னை கூப்பிட்டேன்.
சென்னையை பொறுத்த வரைக்கும் நீதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு கம்பெனியை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க. ஆமா சித்தி, எனக்கும் அதான் வேதனையா இருக்கு. இவ்வளவு நாள் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தவங்கலாம் கௌதம் சார்னு அவன் பின்னாடி ஓடுறாங்க. ஒரு பையன் என்ன மதிச்சு நான் சொல்றத கேட்கறது இல்ல. என்ன செய்யறது? தம்பியா போயிட்டானேன்னு நானும் ஒன்னும் சொல்றது இல்ல. எனக்கே ஒரு மாதிரி அவமானம் ஆயிடுச்சு. கதிர், மரியாதை உனக்கு நல்லா தேடி வராது. சில விஷயங்கள் கேட்டாதான் கிடைக்கும்னா நம்ம கேட்டுதான் வாங்கணும். நீ உன் விஷயத்துல ஜாக்கிரதையா இரு கதிர். ரொம்ப நல்லவரா இருக்க வேண்டியதுதான். ஆனா உங்க உரிமையை மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க தம்பி. புரியுதா? அவ்வளவுதான் நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியது. நான் வரேன் சித்தி. சரி கதிர், நீ போ. சூப்பருங்க. அதான் இப்ப பாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு.